இரவு 11:30 மணிக்குள் புயல் முழுவதுமாக கரையை கடக்கும் என்று வானிலை மையம் கணித்துள்ளது. இது குறித்தான விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம். விவரம் என்ன? பெஞ்சால் புயலுடைய இறுதி கட்டம் தற்பொழுது இன்னும் 1 மணி நேரத்துக்குள் முடிவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்ற தகவலை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கிறாங்க. இன்று மாலை 5:30 மணி அளவுல இந்த புயலுடைய முற்பகுதி கரையை கடக்க தொடங்கிய நிலையில ஏறக்குறைய 6 மணி நேரமாக இந்த புயல் கரையை கடந்து வருவதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. அதாவது 6 மணி நேரம் இந்த புயல் முழுவதுமாக கரையை கடக்க எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரமாக இருக்கும் என்பது வானிலை ஆய்வு மையத்துடைய கணிப்பு. இதுவரையிலும் அதாவது தற்போதைய நிலவரப்படி இந்த புயல் 5 மணி நேரத்தை கடந்தும் கரையை கடந்து கொண்டிருக்கிறது. புயலுடைய முற்பகுதி 5:30 மணி அளவுல கரையை கடக்க தொடங்கிய நிலையில அதனுடைய மைய பகுதி இரவு 8 மணி அளவுல கரையை கடக்க தொடங்கியிருந்தது. அந்த மையப்பகுதி மட்டுமே கரையை முழுவதுமாக கடப்பதற்கு 3 to 4 மணி நேரம் வரையிலும் எடுத்துக் கொள்ளப்படலாம் என்ற ஒரு கணிப்பை வானிலை ஆய்வு தெரிவித்திருந்தாங்க. இந்த சூழல்ல புயலுடைய பிற்பகுதி வால் பகுதி தற்பொழுது கரையை கடந்து வருவதாக வானிலை ஆய்வு மையத்துடைய அந்த அறிவிப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புயலை பொறுத்தவரையிலும் அது கரையை கடக்கும் பொழுது அது 3 படிநிலைகளாக கரையை கடக்கும். புயலினுடைய முதல் பகுதி அதனுடைய சுற்றுப்புற சுவர், அந்த வெளிச்சுவர் முதலில் தான் கரையை தொடும். அதற்கு பிறகுதான் புயலினுடைய மைய பகுதி கரைக்கு அருகே வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அந்த அடிப்படையில இந்த பெஞ்சால் புயல் கரையை தொடுவதற்கு முதலில் 5:30 அளவுல இன்று மாலை நேரத்தில் அது கரையை தொட்டது. குறிப்பாக அதனுடைய மையப்பகுதி இதுவரையிலும் எந்த இடத்துல கரையை கடக்க தொடங்கியது என்பதை வானிலை ஆய்வு உறுதியாக சொல்லவில்லை. ஆனால் அதனுடைய மையப்பகுதி புதுவைக்கு அருகே இருக்கும் எனப்படும் என்ற தகவலை மட்டும் சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில புதுச்சேரிக்கு வடக்கு திசையில் இருக்கக்கூடிய மரக்காணம், கல்பாக்கம் இடையிலான பகுதிகளில் புயல் கரையை கடக்க தொடங்கிய போது அதன் மையப்பகுதி சென்ற நேரங்கள்ல அந்த பகுதியில் காற்று இல்லாத சூழலை நம்மால் பார்க்க முடிந்தது. இது புயல் மையப்பகுதி கரையை கடந்த பகுதியாக இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல்கள் சொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த நேரத்தில் இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ளாக புயல் முழுவதுமாக கரையை கடந்து முடிக்கும் என்ற ஒரு தகவல் வானிலை ஆய்வு மையத்தால் வெளியிடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இது நகரக்கூடிய வேகம் அதிகரித்திருக்கிறது. இந்த புயலுடைய கரை வேகம் என்பது கரையை கடக்க தொடங்கும் பொழுது நகர்வு வேகம் குறையும் என்பதுதான் வானிலை ஆய்வு மையத்துடைய கணிப்பு. அதன் அடிப்படையில் வேகமாக நகர்ந்து வந்த இந்த புயல் கரையை தொட்டதுமே மணிக்கு 7 கிலோமீட்டர் என்ற வேகத்துல மெதுவாக கரையை கடக்க தொடங்கியது. தொடர்ந்து 5 மணி நேரமாக தற்பொழுது கரையை கடந்து வரக்கூடிய நிலையில தற்பொழுது அதனுடைய வேகம் அதிகரித்திருப்பதாகவும், குறிப்பாக மைய பகுதியினுடைய பின்பகுதி முழுவதுமாக கரையை கடந்த பிறகு இப்போ வால் பகுதி கரையை கடக்க தொடங்கி இருக்கிறது. இதன் காரணமாக இந்த புயலினுடைய கரையை கடக்கக்கூடிய நிகழ்வு மிக வேகமாக நகர்ந்து வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் தற்பொழுது இந்த புயல் கரையை கடந்து வருகிறது. இன்னும் சில மணி நிமிடங்களுக்குள்ளாகவே இந்த பெஞ்சால் புயலினுடைய இறுதிக்கட்ட நிகழ்வானது நடந்தேற இருக்கிறது. மேலும் இது கடந்து செல்லக்கூடிய பகுதிகளில் காற்றினுடைய போக்கு அதிகமாக இருந்திருக்கிறது. அதிகபட்சமாக காற்றின் வேகம் மணிக்கு 90 கிலோமீட்டர் வேகம் வரையிலும் வீசியிருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் இந்த கரையை கடந்த பின்னரும் கூட மழை தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்புல கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த புயல் கரையை கடந்ததுக்கு பிறகாக அதனுடைய நீட்சியாக பல்வேறு காற்றுடைய சுழற்சியினுடைய மாறுதலுக்கு ஏற்ப மீண்டும் மழை மேகங்கள் உருவாவதற்கான வாய்ப்பும், அதே நேரங்களில் மிதமான அளவில் அந்த மழை இருப்பதற்கான வாய்ப்பும் இருப்பதா சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் நவம்பர் 30 இந்த வருடத்தில் இந்த நவம்பர் மாதத்துடைய இறுதி நாள்ல நமக்கு இந்த புயலுடைய இறுதி நிகழ்வு நடக்க இருக்கிறது. இந்த நேரத்தில் நமக்கு மாவட்டத்தினுடைய பகுதிகளில் 27 சென்டிமீட்டர் அளவில் மழைப்பதிவு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல தற்பொழுது தொடர்ந்து இரவு நேரங்களில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதாக தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. நாளை காலை 8:30 மணி வரையிலும் வானிலை ஆய்வு மையம் நவம்பர் 30 இன்று கொடுக்கப்பட்ட சிவப்பு நிற எச்சரிக்கை பொருந்தும் என்பது வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பாக இருக்கிறது. மேலும் இந்த புயல் கரையை கடந்து முடிந்த பிறகாக முழுவதுமாக 11:30 மணிக்கு இன்று இரவு கரையை கடந்த பிறகாகவும் கூட நமக்கு லேசான முதல் மிதமான அளவுல மழை கடலோர மாவட்டங்களில் தொடரும் எனவும், அதே நேரத்தில் புயலுடைய வலுவானது கரையை கடந்ததுக்கு பிறகாக காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்ற நிலைக்கு குறையக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும், அது மேற்கு நோக்கி நகரக்கூடிய காரணத்தினால உள் மாவட்டங்கள்ல பரவலாக மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பும் இருப்பதா வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.